சென்னை ஒரு ஃபேமஸான ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கோம். சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே ஃபேமஸான முருகன் கோவிலான பழனிக்கு தான் போகிறோம். இது ஒரு சடன் ட்ரிப் அப்படின்றதுனால என்னால் ரொம்ப டீட்டெயிலாக வீடியோ எடுக்க முடியல பழனி. ஆனால் நான் போன அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரெக் ட்ராவல். இப்போ நம்ம காலையில் சென்னை டு நாகர்கோவில் போகிற ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம், வந்தே பாரத்தில். காலையில் 5 மணிக்கு சென்னை எக்மோர்லேருந்து எடுத்தாங்கன்னா அது திண்டுக்கல்லுக்கு வந்து 10:10க்கெல்லாம் போய் சேர்ந்தது. அன்னைக்கு அப்படி தான் போச்சு. பிரயாணம் ரொம்ப நல்லா இருந்தாலும் அந்த ஏசி வந்து ரொம்ப அதிகமாக வைக்கிறதுனால உள்ளே இருக்கவங்க எல்லாரும் சொட்டரு மஃப்ளரில் தான் போட்டு விட்டுருக்காங்க. இந்த ஒரு ஏசி கண்ட்ரோல் மட்டும் ஆளுங்க இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. மற்றபடிலாம் ஸ்பீடு கம்ஃபர்ட்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. வாங்க நம்ம வந்து பழனிக்கு கிளம்பலாம். சாதாரணமாக நாங்கள் வந்து நைட்டு பழனி ட்ரெயின் எடுத்து தான் காலையில் நம்ம பழனியில் இறங்குவோம். இது சடன் ட்ரிப்பு அப்படின்றதுனால இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்தோம். திண்டுக்கல் ஜங்ஷன் நிறைய மறக்க முடியாத அனுபவங்களை கொடுத்துருக்கு. வாங்க இப்போது திண்டுக்கல்லேருந்து நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் டு பழனி 62 கிலோமீட்டர். அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 48 ரூபா 50 ரூபாக்குள்ளே சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம பழனியை வந்து சேர்ந்தாச்சு. நம்ம இந்த வீடியோவில் பழனி மட்டும் போல் மாசாணி அம்மன் கோவிலுக்கும் தான் போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒட்டாஞ்சத்திரம்லேருந்து பழனி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையை பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. அது கிளைமேட்டை பொறுத்தும் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். நம்ம பழனி வந்தாச்சு பழனி. வாங்க நடந்து போவோம். இந்த காலையில் ட்ரெயின் வர்றதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரூம் எடுக்க தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக போய் அப்படியே நம்ம சாமியை பார்த்துலாம். ரூம் எடுத்து குளித்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி போகணுன்னு அவசியமே கிடையாது. டைரெக்டாக நம்ம வந்து இறங்கி சாமியை பார்த்துட வேண்டியதான். வாங்க நம்ம இப்போ போகலாம். நம்ம வண்டியிலேருந்து இறங்கின உடனே நம்மளை சுற்றி ஆளுங்க வந்துடுவாங்க, புரோக்கர்ஸ் வந்துடுவாங்க. நாங்கள் வந்து தேவசம் ஆள் வாங்க, நாங்கள் வந்து பூஜை பண்ணுறோம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம். நேராக நடந்து போங்க. போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்டு வரும் சேம் ரோட்டில். நீங்கள் லெஃப்ட்டில் போனீங்கன்னா ரோப் காருக்கு போகலாம், ரைட்டில் போனீங்கன்னா சரவணா போய் அப்புறம் வந்து நம்ம இங்கே மொட்டை அடிக்கிற இடமும் இந்த ரைட் ஹேண்ட் சைடு நிறைய இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா திருவாமணங்குடி இங்கே தான் இருக்குது. நம்ம மொட்டை அடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து சரவண பொய்கையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே இருக்கிற முருகனோட 3ஆம் படை வீடான திரு ஆவணங்குடியை போய் நம்ம சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மலை ஏறலாம். இதுதான் வந்து சரவண பொய்கை. அப்புறம் நம்ம சுற்றி அந்த புரோக்கர்லாம் வருவாங்க சொன்னோம் பார்த்திங்களா. எல்லோரும் அப்படி கிடையாது. சில பேர் வந்து ரொம்ப சூப்பராகவே தரிசனம் வரைக்கும் மேலே வரைக்கும் கூட்டிகிட்டு போய் நம்ம எதிர்பார்த்துற ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கிறது கஷ்டம். மேக்ஸிமம் நம்மளை வந்து எல்லா கடையும் ஏற்றி அதில் வாங்க வச்சு இதை வாங்க வச்சு தேவையில்லாமல் செலவு தான் கொண்டு போய் விடுவாங்க. இங்கே வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். ஆனால் மொட்டை அடிக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பைசா கொடுக்கணும். அவங்க கேட்பாங்க, அது கொடுக்கணும். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா திருவாவணங்குடிக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம அந்த செவர் பார்க்குறீங்களா, அது கோவிலோட செவர் தான் அது, திருவாவணங்குடி. இங்கே அவ்வளோவா கூட்டம் இருக்காது, நார்மலாக அவ்வளோ கூட்டம் இல்லை. இதுதான் திருவாவணங்குடி. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா முருகர் வந்து குழந்தை வேலாயுத சாமியாக காட்சி தராரு திருவாவணங்குடியில். அதனால தான் குழந்தைங்கள மொட்டை அடிச்சிங்கன்னா முதல்ல இந்த கோவிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மலை ஏறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எனக்குலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயந்தான் இந்த பழனியை பற்றி தெரியும். ஆனால் நீங்கள் வெப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. முருகரை பற்றி அவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்கிறது ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா அந்த மக்கள் என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிகிட்ருக்கேன். நாங்கள் அப்படியே உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். கூட்டம் கம்மியாக இருந்தது. ரொம்பவே பாசிட்டிவான ஒரு வைப்பு, அது சொல்லவே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. சாமி நல்லா ரொம்ப நேரம் நின்று பார்த்து நிறைய அபிஷேகம்லாம் பண்ணாங்க, அதை பார்த்துட்டு வந்தோம். இப்போது இந்த ஃபேமஸான ஒரு ரோடு, இந்த ரோட்டில் தான் எல்லாருமே நிறைய படங்கள்லாம் ஷூட்டிங் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் தான் எடுத்திருப்பாங்க. இது நேராக போகிறது பார்த்திங்கன்னா நம்ம பழனி மலையோட அடிவாரத்துக்கு தான் போகுது. அங்கே போகும்போது அங்கே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு ஒரு சூற தேங்காய் விட்டுட்டு அப்படியே மலை ஏற வேண்டியது தான். பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷத்தை போட்டு ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். 600 படிக்கட்டு. நம்ம இப்போ கிட்ட வந்துட்டோம். இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் அழகு குத்திட்டு வந்தாங்க.
இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இது ஒரு ஒரு க்ரெயினில் வந்து தொங்க விட்டுட்டு வராங்க. பின்னாடி கத்திலாம் இருக்குது பாருங்கள். அந்த கத்திலாம் அவங்க முதுகில் குத்தி இருக்குது. நான் அந்த வீடியோவில் காட்ட முடியாது, அது ப்ராப்ளம் வரும் எனக்கு, அதனால் அது காட்டல. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது பின்னாடி ஒரு டிசைனுக்காக வச்சுருக்காங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தா அவங்க மேலே தான் எல்லாமே குத்திருக்கு. இங்கே தான் அவங்க கிரிவலம் போயிட்டு இங்கே வந்து அதை முடித்தாங்க. இங்கே தான் கீழே இறக்கி அப்புறம் அந்த கத்திலாம் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு எங்கள் கூட தான் அவங்களும் மேலே வந்தாங்க. அப்படி சொல்கிறத அவங்க கூட தான் நாங்கள் மேலே போனோம். நம்ம வந்து பிள்ளையாரை பார்த்துட்டு போனோம். அதுக்கு முன்னாடி நிறைய கூட்டமாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து தான் பிள்ளையார் கோவில். இப்போ மேலே இப்படி விடல. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா இந்த February மாதம் தான் போனோம். இப்போது மொபைல் அலோடு கிடையாது. அதை மொபைலு கொடுத்துட்டு போனோம். அப்புறம் நம்மளோட பேக்கும் அலோடு இல்லை இல்லையா, அதை கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே மேலே போனோம். சில ஃபோட்டோக்கள் உங்களுக்காக. இது இப்போ எடுத்ததில்லை, இதுக்கு முந்தின வாட்டி போகும்போது எடுத்த ஃபோட்டோ. ஏன்னா இப்போ வந்து நம்ம மொபைல் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து உள்ள மேலே ஏறி போகிற பக்தர்கள் வந்து சாமியே ஃபோட்டோ வீடியோ டைரெக்டாகவே எடுத்துடுறாங்க. அதே மாதிரி வந்து நல்லா கூட்டமான சீசன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விஞ்சுக்கும் ரோப் காருக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு மெதுவாக நீங்கள் மலை ஏறி நடந்து வந்துடலாம். ஏன்னா காலையில் 7 மணிக்கெலாம் ஏற நின்றவங்க மத்தியானம் 11 மணி 12 மணிக்கு தான் மேலேயே வராங்க. அவ்வளோ கூட்டம் இருக்குது. நடக்க முடியாதவங்க கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்களுக்கு ஓகே, நம்மளால் நடக்க முடியும், லேட் ஆகும் எனக்கு அப்படின்னா பொறுமையாக நடந்துவாங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பரவாயில்லன்னு இருக்கும் நம்ம நடந்து போகிறது. நாங்கள் உள்ளே வந்து ஸ்பெஷல் தரிசனம் தான் போனோம், 100 ரூபா கொடுத்து. எங்கேயுமே வெயிட் பண்ண வேண்டியது நிலைமை வரல, டைரெக்டாக போய் சாமியை பார்த்தோம். உள்ளே வந்து கூட்டம் தள்ளுகில் எதுவுமே கிடையாது. பொறுமையாக நின்று சாமியை பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் போகர் சந்நிதிக்கும் பார்த்துட்டு வந்தோம். பழனி பஞ்சாமிர்தம் ரொம்ப ஃபேமஸான பஞ்சாமிர்தம். இந்த பஞ்சாமிர்தத்துக்கு ஜியோ டேக் கொடுத்துருக்காங்க. உலகத்திலேயே இங்கே மட்டும்தான் பஞ்சாமிர்தம் இந்த டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்றது தான் அந்த ஜியோ டேக்கோட ஒரு விதிமுறை. இந்த பஞ்சாமிர்தம் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டது, அந்த இன்க்ரீடியன்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது எழுதியிருக்காங்க. இதில் பழம் வந்து யூஸ் பண்ணுறது சிறுமலை பழமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சிறுமலை பழமுமே ஜியோ டேக் வாங்கியிருக்கு. ஸோ அதனால் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது தான் இந்த பஞ்சாமிர்தம். நம்ம சாமி தரிசனம் முடிச்சுட்டு மலை இறங்கும் போது பார்த்திங்கன்னா மணி 3 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம மாசாணி அம்மன், பொள்ளாச்சியில் இருக்க மாசாணி அம்மனை பார்க்குறதுக்காக தான் போகிறோம். பழனி டு பொள்ளாச்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 68 கிலோமீட்டர் வருது. பஸ் ஃபேர் பார்த்திங்கன்னா ஒரு 55 ரூபா. இந்த பஸ் ஃபேர் வந்து நீங்கள் என்ன மாதிரி பஸ் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. பொள்ளாச்சியிலேருந்து ஆனமலைக்கு மாசாணியம்மன் கோவிலுக்கு பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 18 ரூபா அவ்வளோதான் வரும். ஆனால் ரூட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரூட்டு. அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த பஸ்ஸில் போடுற பாட்டு, அதாவது நொஸ்டாலஜிக்கல் ஃபீல் இருக்கும். இப்போ நம்ம வந்து மாசாணியம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். இதுதான் மாசாணியம்மன் கோவிலோட ஆர்ச்சு. நம்ம வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே போய் சேர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 5:30 மணி அப்படி ஆகியிருக்கும். பார்த்திங்கன்னா சுத்தமாக கூட்டமே இல்லை. மாசாணி அம்மன் கோவிலுக்கு போனவங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. எங்களுக்கே ஒரு நிமிஷம் வந்து ஒரு டவுட் வந்துருச்சு, நம்ம ஒரு வேளை கோவில் நட மூடிட்டாங்களா, அதனால தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்ல ஒரு கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். நாங்கள் இப்படி தான் இந்த மாதிரி முதல் தடவையாக பார்க்குறேன் நான். சரி ஓகே, என்ன இருந்தாலும் போய் பார்ப்போம். நட மூடி இருந்தாலும் வெளியிலையாவது நின்றுட்டு கும்பிட்டுட்டு வரலாம். ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டோம் சாமியை பார்க்கணுன்னு. அதனால் நாங்கள் நேரம் நடந்து போனோம். நடந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பெயிண்டிங்லாம் அடிச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு திருவிழா நடந்தது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அதனால் பெயிண்டிங்லாம் பண்ணி கோவில் பார்க்க ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. சரி, இங்கே ஒரு ஆறு ஒன்று ஓடுது. நீங்கள் மாசாணி அம்மன் கதை தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆறு, அந்த பழம் வந்து அந்த ஆற்று வழியாக தான் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. உண்மையாக சொல்லணும்னா அந்த ஆறு வந்து ரொம்ப நான் க்ளீனாக பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஆளுங்க வந்து அவ்வளோ நாசம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ கோவில் வந்து நல்லா கட்டிட்டாங்க, நிறைய பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் பண்ணதுனால இப்போ வந்து ஆறு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டதுனால சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு போனேன். இதுவரை February மாதம் தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதனால் வந்து சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனோம். இந்த நதி பார்த்திங்கன்னா எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா, இப்போ பார்க்க போகிற நதியை நான் சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா அந்த ஆனமலையிலேருந்து தான் உற்பத்தி ஆகுது. நம்ம ரொம்ப ஃபேமஸான பரம்பிக்குளம், டாப் ஸ்லிப் அதெல்லாம் வந்து இங்கேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டரில் தான் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் வரதா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி கூட பிளான் பண்ணலாம். நீங்கள்
சாமியை மாசாணியம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பரம்பிக்குளம் போகிற மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாமே வந்து யானை நடமாட்டம் இருக்கும். அதனால தான் நீங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா எல்லா தோட்டங்கள்லேயும் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் வந்து போட்டிருப்பாங்க. இங்கே இந்த ஆற்று பக்கத்தில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அங்கேயும் நல்லா பெயிண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. கோவிலை பார்த்துட்டு ஆற்றுக்கிட்ட போகிறோம், தண்ணியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்துட்டு தண்ணி இல்லையா அப்படின்னு பார்த்தோம். சரி, எதுக்கும் இவ்வளோ தூரம் வந்தாச்சு இல்லையா, பார்க்கலாம், கிட்ட போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. அதுவும் க்ளீனாக இருந்துச்சு அந்த இடம். இந்த இடம் நான் காமிக்கிறதே ரொம்ப க்ளீன் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். இந்த அருவியை பார்த்தவொடனே உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அதுவும் ஆளுங்களும் இல்லை பாருங்கள், இவ்வளோ காலியாலாம் இங்கே பார்க்கவும் முடியாது. அதனால் கொஞ்சம் அப்படி இறங்கி நடந்து போகலாம். அங்கே தண்ணி வந்து ஒரு அருவி மாதிரி விழுற மாதிரி சவுண்டும் கேட்டுட்டு இருந்தது. சரி, நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே மீன் கொஞ்சம் பேர் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த தண்ணியிலேயே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். வெறுங்காலில் வந்து அந்த மண்ணை நடந்து போகிறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும், என்ன சொல்கிறது, நம்ம சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செருப்பு போடாமல் நடக்கிறதே கிடையாது. ஆனால் நம்ம இங்கே போகும்போது அந்த கால் மண்ணில் படும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் போய் அங்கே தள்ளி வரைக்கும் போனோம். வாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறதுக்காக தான் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அருவி மாதிரி கொட்டிகிட்டு இருந்தது. ரொம்ப ஹைட்டு கம்மியான இடத்துல இருந்தால் விழுது. ஆனால் அந்த சவுண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்லேருந்து விழுற சவுண்டு மாதிரி நல்லா கேட்டுட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணியில் நடந்து அந்த ஒரு ஃபீல் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாமியை பார்க்குறதுக்காக போயிட்டோம். எங்களோட பிளான் பார்த்திங்கன்னா இங்கே மாசாணியம்மன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ட்ரெயின் எடுத்து போகிற மாதிரி தான். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் மாதிரி தெரிஞ்சாலும் அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்பவே கம்மியான ரேட்லேயே போயிடலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸுலேயே ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சின்ன பசங்கள்லாம் வச்சு போகும்போது. அப்போ நீங்கள் வந்தால் நீங்கள் கார் அது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போவே மணி கிட்டத்தட்ட 6 ஆக போகுது. ஏன்னா ரொம்ப வெளிச்சமும் கம்மியாகுது, வீடியோ எடுக்க முடியாது. நம்மளும் தூரம் போக வேண்டியிருக்கு. நம்ம போயிட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கோயம்புத்தூருக்கு கிளம்பிட வேண்டியதான். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்படி சாமியை பார்க்க வந்தாச்சு. இதுதான் வந்து முன் கோபுரம். இந்த கோபுரம் வழியாக நம்ம வந்து உள்ளே என்ட்ராகலாம். நம்ம உள்ளே வீடியோ எடுக்க அலௌடு இல்லை. இந்த கோவில்லையுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நல்ல ஒரு தரிசனம் தான் கிடச்சிது. பழனி முருகனையும் வந்து நம்ம கூட்டமே இல்லாமல் பார்த்தோம். அதே மாதிரி மாசாணி அம்மனையுமே நம்ம வந்து கூட்டம் இல்லாமல் பார்த்தோம். இந்த மாசாணி அம்மன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரதிஷ்டை வந்து நம்ம வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு வித்தியாசமான சாமி வந்து ஒரு படுத்த நிலையில் இருப்பாங்க. அது பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும், ஒரு பயபக்தின்னு சொல்கிறது தான் தானாக வந்துடும். மாசாணி அம்மன் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு சாமின்னு சொல்லலாம். எதுக்காகனா இந்த பில்லி சூன்யம் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்க வீட்டிலனா, இங்கே வந்து அது இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இங்கே வந்து மிளகா அரைச்சி போடுவாங்க. அது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பூஜை இங்கே. அதே மாதிரி வந்து பண்ணாரிலையும் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பண்ணாரி அம்மன் ஈரோடு. நீங்கள் அங்கே போய் இவங்க பூசாரிக்கிட்ட கேட்டிங்கனாலே அவங்க டீட்டெயிலாக என்ன விஷயம் எப்படி பண்ணணுன்றதையும் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி சாமிக்கு வந்து புடவை நிறைய பேர் கொடுப்பாங்க. ஸோ வேண்டுதலுக்கா நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போனாலும் சரி, இல்லை அங்கேயே விற்கிறாங்க, அங்கேயே விற்கிறதும் வாங்கி நம்ம அம்மனுக்கு கொடுத்தாலும் சரி. அடுத்தது பொள்ளாச்சியிலேருந்து அதுவும் ஆனமலையிலேருந்து பொள்ளாச்சி வந்துட்டோம். பொள்ளாச்சியிலேருந்து நம்ம இப்போது கோயம்புத்தூர், ஃபேமஸான கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் நம்ம போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 42 கிலோமீட்டர் வருது. டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா ஒரு 55 ரூபா. இப்போ வந்து அந்த உக்கடத்தில் வந்து பிரிட்ஜு கட்டினதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே உள்ளே வந்துடுவோம். நீங்கள் உள்ளனா சிட்டிக்குள்ளே வந்துடலாம். நம்ம கூகுள் மேப்பில் என்னமோ 1 மணி நேரம் காமிக்குது, ஆனால் 1 மணி நேரத்துக்கு மேலேயே தான் ஆகுது ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வர்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேமஸான நீல்கிரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் நம்ம பிரயாணிக்க போகிறோம். இது காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்குள்ளே 6:45 7 மணிக்குள்ளே வந்து சென்னை ரீச் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரக் ட்ராவல்.